இந்த வீடியோவில் சைவம் வளர்த்த தமிழ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சைவ இலக்கியங்கள் பன்னிரு திருமுறைகள் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சைவ சமயம் அப்படிங்கிறது சிவபெருமானை முதன்மை கடவுளாக வச்சு வழிபடக்கூடிய ஒரு சமயம். இந்த பன்னிரு திருமுறைகளையும் தொகுப்பதற்கு ராஜராஜ சோழன் நிதி உதவி, அதாவது நீங்கள் பன்னிரு திருமுறைகளையும் தொகுத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட பொறுப்பை ஒப்படைப்பார். யாருன்னா ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் தீவிரமான சிவபக்தர். இவர் தஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கோயிலை கட்டியிருப்பார். இந்த பன்னிரு திருமுறைகளை மீட்டு கொண்டு அதை கோவில்கள் எல்லாம் பாடுறதுக்கு ஓதுவார்கள் அப்படிங்கிறவங்களை நியமனம் செஞ்சு சைவ இலக்கியத்தை கோயில்களையும் பயன்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ராஜராஜ சோழன். இப்போ இந்த பன்னிரு திருமுறைகளை தோத்திர நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு போற்றுவாங்க. இதிலே வடமொழியில் இருக்கக்கூடிய வேதம் எழுதா கிளவி, அதாவது வேதங்கள் வாய்மொழியாக சொல்லப்படக்கூடியது வேதங்கள், அது எழுதா கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது தமிழில் இருக்கக்கூடிய இந்த இலக்கியம், அதாவது இந்த இலக்கணம், தமிழில் இருக்கக்கூடிய இந்த சைவ பன்னிரு திருமுறைகள் எழுதுமறை அப்படிங்கிற பெயரால் அழைப்பாங்க. கிபி 13ஆவது நூற்றாண்டில் 3ஆம் குலோத்துங்க சோழன் தன்னுடைய கல்வெட்டுகளில் திருமுறை அப்படிங்கிற அந்த சொல் முதலாக இடம்பெறுது. அதற்கு முன்னாடி திருமறை அப்படிங்கிற அந்த வார்த்தை எந்த ஒரு கல்வெட்டுகளும் இடம்பெறல. 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் திருமறை அப்படிங்கிற அந்த வார்த்தையே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12 திருமறைகளில் திருஞான சம்பந்தர் பாடிய திருமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். திருஞான சம்பந்தர் 1லிருந்து 3 திருமுறைகளை பாடியிருப்பார். 1, 2, 3 ஆகிய முதல் 3 திருமுறைகளை பாடியது யாருன்னா திருஞான சம்பந்தர். இவர் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தரை, புரவம் இந்த மாதிரியான 12 திருப்பெயர்கள் அழைக்கப்படும் சீர்காழியில் பிறந்தவர். இவர் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாய் பிறந்த ஒரு மிகப்பெரிய சைவ சமயத்தில் இருக்க ஒரு துறவி அல்லது ஒரு மிகப்பெரிய ஞானி அப்படின்னு சொல்லலாம். இவர் அந்தணர் குலத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய காலகட்டம் கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருடைய தந்தை சிவபாத இருதயர் சீர்காழிக்கு ஒரு குளத்தில் நீராட போனப்போ 3 வயது திருஞான சம்பந்தர் தந்தை கூட போயிருப்பார். அப்போது அதில் தந்தை நீரில் போய் குளிச்சிட்ருக்கும்போது அவர் மூழ்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா தந்தையை காணாமல் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும். அதனால் இறைவனே குழந்தைக்கு பாலூட்டி அழுகையை நிறுத்துவாங்க. இதனால் இவர் திருஞான சம்பந்தருக்கு ஞான சம்பந்தன் அப்படிங்கிற அந்த பெயர் கிடைக்கும். இறைவனே பாலூட்டிய காரணத்தினால அந்த வயதிலே இவருக்கு இறை ஞானம் அதனால் தோடுடைய செவியன் அப்படிங்கிற அந்த பாடலை சிறு வயதிலேயே திருஞான சம்பந்தன் பாடியிருப்பார். அதே மாதிரி இவர் சிறு குழந்தையாக இருந்தாலும் இறைவனுடைய அருள் இருந்ததுனால இவர் தன்னுடைய தந்தையுடைய தோள் மேலே அமர்ந்துக்கிட்டே சிவத்தலங்களுக்கெல்லாம் போய் இறைவனை வாழ்த்தி பதிகங்கள் பாடுறது, பாடல்கள் பாடி இறைபக்தியை செலுத்திட்டு இருந்தார். இவர் தன்னுடைய 16 வயதில் பெற்றோர் திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அதனால் திருமண நாள் அன்னைக்கே தன்னுடைய மனைவியுடன் இறைவனடி சேர்ந்துடுவார், அதாவது இறைவனிடம் சேர்ந்து விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இவர் பாடிய பதிகங்கள் பார்த்தோம்னா 380 கிட்டத்தட்ட 16,000 பதிகங்கள் பாடியிருக்கிறாரு. ஆனாலுமே 384 பதிகங்கள் மட்டும்தான் கிடைக்கப்பட்டிருக்கு. ஒரு பதிகம் அப்படின்னா 10 பாடல்கள், கிட்டத்தட்ட 4213 பாடல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. ஞான சம்பந்தர் அனைத்து பதிகத்திலையும் 8வது பாடலும் 9வது பாடலும் 8வது பாடல் ராவணனை பற்றியும் 9வது பாடல் திருமால் பிரம்மாவை காண இயலாத சிவபெருமானுடைய பெருமையை பற்றி சொல்லியிருப்பார். 10வது பாடலில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சமண பௌத்த சமயங்கள் இருக்கக்கூடிய தீங்கு, அந்த மதங்களை அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை குறை சொல்லி பாடியிருப்பார். அதே போல் இவருடைய 11ஆம் பாட்டு திருக்கடை காப்பு என்று சொல்லப்படும். அதாவது 11வது பாட்டு திருக்கடை காப்பு அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க. சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம்பந்தன் அப்படிங்கிற இயற்பெயர் இவருக்கு இருக்குது. 3 வயதிலே ஞானப்பால் உண்டதால் ஞான சம்பந்தன் அப்படிங்கிற பட்டப்பெயரால் இவர் அழைக்கப்படுறார். இவரை திராவிட சிஷியனை யார் அழைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஆதிசங்கரர் சௌந்தரிய லகிரி அப்படிங்கிற நூலில் ஆதிசங்கரர் அழைச்சிருப்பார்.
சைவ சிகாமணி அப்படின்னு சொல்லிட்டு நம்பியாண்டார் நம்பியும், அடுத்து தமிழாகரர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழாகரர், முத்தமிழ் விரகன், ஞான திருவுரு அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் வந்து இவரை பாராட்டியிருப்பாங்க. அடுத்ததாக பரசமய கோளரி, திருஞானம் பெற்ற பிள்ளை, காளி நாடுடைய பிள்ளை என வந்து கல்வெட்டுகள் எல்லாமே வந்து திருஞான சம்பந்தரை பாராட்டுது. சைவ சமய மைந்தர் பாலராவாயன், ஞானக்குழந்தை, இன்தமிழ் இயேசுநாதர், அம்மையப்பர் பரால் ஆட்கொள்ளப்பட்டதால் ஆளுடைய பிள்ளை, அதாவது அம்மையப்பரால் ஆட்கொள்ளப்பட்டதால் ஆளுடைய பிள்ளை, இந்த மாதிரியான பட்டப்பெயர்கள்லாம் இருக்குது. அதே போல் இவருடைய ஊரின் பெயரால் வந்து காளிவள்ளல், சன்பெயர்கோன், புகழியர்கோன், கோத்திரத்தால் கவுனியர்கோன் என்றெல்லாமே இவருக்கு வந்து பட்டப்பெயர்கள் எல்லாமே நிறையாவே இருக்குது. சைவ சமய குறவர்களில் 4வரில் வந்து திருஞான சம்பந்தர் வந்து ஒருத்தர். இவரை வந்து முருகப்பெருமானின் அவதாரமே வந்து கருதப்படுகிறார். அடுத்ததாக பெரிய புராணத்தில் சம்பந்தர் புராணம் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஒரு புகழ்ச்சியும் கொடுத்துருப்பாங்க. இவருடைய பாடல்கள் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது திருஞான சம்பந்தர் வந்து பாண்டிய நாட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டுருப்பார். அப்போ அவர் பக்கத்தில் இந்த திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருப்பார்னா, நல்லவருக்கு இல்லை நாளும் கோலும். திருநாவுக்கரசர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கோல், அதாவது நாளும் கோலும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். சொன்னோன்னே இவர் சொல்லியிருப்பார், நல்லவருக்கு இல்லை நாளும் கோலும் அப்படிங்கிறதுக்காக வேயுறு தோழிபங்கன் அப்படிங்கிற அந்த பாடலை வந்து பாடியிருப்பார். இந்த பாடல் மூலமாக அதாவது கிரகங்களுடைய பாதிப்புகள் இருந்தாலும் நம்முடைய கடமையை சரியாக செஞ்சால் அது எந்த தீமையும் விளையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் மூலமாக சொல்லியிருப்பார். அடுத்ததாக திருஞான சம்பந்தர் செய்த அற்புதங்கள் பொறுத்த வரைக்கும் திருக்கோல கோவில் அந்த இடத்துல வந்து பொற்றாளம் அப்படிங்கிற அந்த பொருளை வந்து பெற்றிருப்பார். அடுத்த திருவாயிலத்துறையில் வந்து முத்துச்சிவிகைனா முத்துப்பல்லக்கு, அந்த முத்துப்பல்லக்கை அந்த இடத்துல பெற்றிருப்பார். அடுத்ததாக திருச்சின்னங்கள் பெற்றார். அடுத்து பட்டீச்சுவரம் அப்படிங்கிற இடத்துல முத்துப்பந்தரும், திருவாடுதுறையில் பொற்கிளி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெற்றிருப்பார். இவருடைய மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லும்போது திருப்பாச்சிலர் கிராமத்தில் வந்து கொல்லி மலவன் மகளுக்கு உண்டான முயலகன் அப்படின்னா போலியோ, அந்த போலியோ நோயை அந்த காலத்தில் இவருடைய பதிகத்தின் மூலமாக வந்து சரி செஞ்சுருப்பார். அதே போல் மதுரையில் வந்து அவர் தங்கியிருந்தப்போ சமணர்கள் அவருடைய இடத்துல நெருப்பு வச்சு திருப்பி அனுப்பிய கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோய் எனும் வடிவில் பற்றுமாறு செய்தார். அதாவது சமணர்கள் வந்து இவர் தங்கியிருந்த இடத்துல நெருப்பு வச்சதை கூன்பாண்டியனுக்கு வந்து வெப்பு நோய் என்ற வடிவத்தில் வந்து அவரே அடையிற மாதிரி செஞ்சார். இதனால் மங்கையர்க்கரசியார் அப்புறம் குலச்செரியார் இவங்க எல்லாமே சேர்ந்து அந்த திருநீர் பூசி அவங்க வெப்பு நோயை நீக்கி கூனை சரி செஞ்சதுனால நின்றசீர் நெடுமாறன் அப்படிங்கிற பட்டப்பேர் பெற்றார். அதே போல் மதுரையில் வந்து சமணர்களோடு சேர்ந்து அனல்வாதம், புனல்வாதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு சாதனைகள் புரிஞ்சிருந்தார். ஞானசம்பந்தரோட நெறி என்ன பார்த்தோம்னா சர்புத்திர நெறி, மகன்மை நெறி அப்படின்னு சொல்லுவாங்க.